பருத்தி பால் குடிக்கலாமா? இதுதான் பருத்தி கொட்டை. 1/4 கிலோ 35 ரூபா தான். ராத்திரி பூரா இதை ஊற போடணும். நான் 2 பேருக்கு மட்டும்தான், அதனால் 3 ஸ்பூன் தான் ஊற போட்டிருக்கேன். நிறைய பேர் வேணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ வடிகட்டலாம். ஒயிட் துணியில் வடிகட்டி சக்கையை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த பால் அழகாக க்ரீன் கலரில் பாதாம் கலரில் இருக்கா. வணக்கம். நாங்கள் மதுரைக்காரங்க. வீட்டிலே பருத்தி பால் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த காலத்தில் எங்கள் அம்மா ஆட்டோவில் போட்டு அரைக்க சொல்லுவாங்க. எங்களை அரைச்சி பிழிஞ்சு எடுப்போம். இப்போ மிக்சியில் போட்டு பிழிஞ்சிருக்கோம். நிறைய பேருக்கு வேணும்னா கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம். அரிசி மாவு கரைச்சி வச்சுக்கணும். வெல்லம், சித்திரத்தையும் ஏலக்காவும் நான் சுக்கு பொடியாக போட்டுக்க போகிறேன். சரியா? இப்போ வெல்லத்தை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம். பாகுப்பதமெல்லாம் வேண்டாம். வெல்லம் கரைஞ்சால் போதும். பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிடணும். கொதித்த உடனே இதில் இந்த கரைச்சி வச்ச அரிசி மாவை ஊற்றி கலந்து வச்சிடணும். இப்போ தேங்காவை துருவி ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த பருத்தி பாலை கொதிச்சிருக்கு இல்லையா, அந்த பருத்தி பாலை அந்த தேங்காய் பூவில் போட்டு நல்லா கலந்து அப்புறம் விடணும். இல்லாட்டி கட்டி தட்டி போகும். இப்போ கரைஞ்ச வெள்ளைப்பாகை இதில் வடிகட்டியில் போட்டு ஊற்றி விட்டுறணும். இப்போ சுக்கு, சித்திரத்தை, ஏலக்காய் பொடி பண்ணதை அதில் போட்டு விட்டு நல்லா கலந்து விடணும். இதெல்லாம் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. சரியா? இதை குடித்தா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பருத்தி பால் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா சேர்ந்த உடனே 5 நிமிஷம் கழித்து இறக்கி கிளாஸில் ஊற்றி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் தான் குடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பருத்தி பால் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு கொடுங்க, செஞ்சு கொடுங்க. நன்றி. செம்ம வாசனையான சூப்பரான பருத்தி பால் ரெடிங்க. கட்டாயம் செஞ்சு கொடுங்க. லீவில் ஹெல்த்தியாக்குங்க பிள்ளைங்கள. நன்றி.